इधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है जमीन और आसमां सारा वना अल्लाह ही अल्लाह है. நீங்கள் எல்லாம் இன்று என் சர்க்காருடைய உருசை கல்ஃப் நாடும் மலேசியா சிங்கப்பூர் சேர்ந்தவரெல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிறீர்கள். ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான காரியம். யாரையோ மக்கள் உலகத்தில் கொண்டாடுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். அது பாத்தியங்களாக இருக்குது. அது ஹக்கா இல்லை, அது பாத்திலாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உருஸ் உங்களுக்கும் அதில் பிரயோஜனம் உண்டு. யாரை பற்றி நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ, யஹ்சானாத்களை சொல்லி காட்டுகிறீர்களோ, அவர்களுக்கும் அதில் பலன் உண்டு. சுப்ஹானல்லா சுப்ஹானல்லா சுப்ஹானல்லா. ஜனாப் காஜா பேசும்போது இந்த ஷிர்க்குக்கு உதாரணமாக அடுத்த வீட்டுக்காரன் ஒரு 10 பவுன் சங்கிலி வாங்கி கொடுத்து அதை போட்டிருந்தால் புருஷன் கேட்டு அவன் தந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளோ கோபப்படுவான். என்னென்ன மாதிரி சம்பவம் நடக்குது உலகத்தில். ஷிர்கில் தலையை மட்டும் வெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வருகிறான். இது என் மனைவி தலை, இன்னொருத்தவனோடு இவள் இருந்தால் அந்த நாள் கொண்டு வந்தேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுங்கோ. பார்த்துருங்களா? வேறு சினி பார்த்தா, கல் குடித்தா, சாராயம் குடித்தா, திருடனா, பொய் சொன்னா, அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்க மாட்டான். உதாரணமாக அவர் சொல்லி காமித்தார்கள். என் சர்க்கார் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு முழம் மல்லிகைப்பூ அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி கொடுக்கிறாள். காரணம், இந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்மணி ரொம்ப வறுமையாக இருக்கிறா, அவள் கொஞ்சம் வசதியாக உள்ளவள், அடுத்த வீட்டு பின்னாச்சே என்ற நினைப்பில் அந்த பூவை கொடுக்குறா. அந்த பூவை தலையில் சுருட்டி வச்சுக்கிறான். கணவன் வந்து கேட்குறான், அந்த பூ ஏதுன்னு கேட்குறான். அடுத்த வீட்டு பெண் தந்தான்னு சொல்லும்போது அந்த பூவை வாங்கின காசு அந்த பெண்ணுலேயே கடையில் வாங்கினது அந்த பொண்ணுடைய கணவனாச்சு, அவன் கைப்பட்ட பூ அல்லவா அது, அது உன் தலையில் வைத்திருக்கிறியே, எனக்கு என்ன கோபம் வருது தெரியுமா உனக்கு? ஒரு முழம் பூ. எங்கள் சர்க்கார் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஜனாபு ஒரு காஜா பெரிய ஒரு சங்கிலி சொன்னாங்க. சகிக்க மாட்டான். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பெண்கள் தன்னுடைய கணவன் இன்னொருவோட தொடர்பு என்று தெரிந்தால் உறங்க மாட்டாள், தூங்க மாட்டாள், சிரிக்க மாட்டாள், பேச மாட்டாள், பிள்ளைகளை பராமரிக்க மாட்டாள். அந்த வெறுப்பை காட்டிக்கொண்டே இருப்பாள். அவன் குடித்தாலோ திருடினாலோ வேற என்ன செஞ்சாலும் சரி, அவள் அப்படி நடக்க மாட்டாள். இன்னொருடைய ஜெண்டர் ஒரு ஃபீமேலோடோ கல்வி தாலூக்கு இருந்தால் அவள் வேகப்படுகிறாள். அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை.
உண்மைதானே? அதே தானே அல்லாஹ் சொல்லுகிறான். உதாரணமாக எல்லா நீ செய்கிற பாங்கோட நான் மன்னிப்பேன். திஹியா கல்வி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என்ற போதிலும் கூட என் சர்க்கார் திரும்ப ஒரு செய்தி உனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னா கூட தெரிந்த மாதிரி நீ கேட்காதே சுபுருஷா. ஏன்னா அந்த தஜல்லி வேறு, இந்த தஜல்லி வேறு, ரெண்டும் ஒரே தஜல்லி கியாம நாள் வரைக்கும் வராது. இதில் ஏதோ ஒரு வித்தியாசமாக வரலாம். எனவே புதுசாக கேட்குற மாதிரி கேளுன்னு சொன்னான். அது முதல் அப்படி தான் நான் கேட்பேன் உங்கள் துவா வர்க்கத்தில். பார்த்தீங்களா? திஹியா கல்வி 60 பெண்களை உயிரோடு புதைச்சவர், அழகாக இருந்தார். பார்த்தீங்களா? ஈமான் யாருக்கு வருது பார்த்தீங்களா? ஹதீஸில் அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அழகுண்ட முக அழகா, அக அழகா, ரூஹி அழகா, சிறி அழகா? அழகு எத்தனை வகையான அழகு? அழகா அகலாகா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான மக்களை அகலாக்கில், நன்னடத்தையில் இஸ்லாத்தை தழுவ வச்சார்கள். தினமும் குப்பையை கொட்டக்கூடிய ஒரு பாட்டி நபி அவர்கள் மேலே ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போது ஒரு நாள் அது கொட்டலின் அங்கே நின்று விசாரித்து அந்த அம்மையார் உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு உள்ளே சென்று அனுமதி கேட்டு உள்ளே போய் பார்த்தாங்க. அப்போ அந்த அம்மையார் சொன்ன, இன்று நான் நல்லா இருந்தால் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தலையில் குப்பையை நான் போட்டு இருப்பேன். அது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் படுகையில் ஆயிட்டீங்களே, அதை நான் சங்கடப்படுகிறேன். சாதாரணமாக மனுஷன் என்ன சொல்லுவான், என் மேலே இப்படி பொட்டினாள், இன்னைக்கு சக்கராத்தில் கடுக்கிறா, நான் யார் தெரியுமா என்று தன்னை காட்டுவார்கள். அப்படி பெருமானார் காட்டவில்லை. எனக்கு கவலையாக போச்சு, உங்களை பார்த்து நல விசாரிக்க வந்தேன். குடும்பமே இஸ்லாத்தில் வந்தார்கள். எத்தனை பேர் என்று யார் சொல்ல முடியும்? கலிமா விளக்கம் சொன்னார்களா? இஸ்லாம் ஈமானுடைய விளக்கம் சொன்னாங்களா? இஹ்சான் தக்வா தௌஹீதுடைய விளக்கம் சொன்னாங்களா? ஹக்காய்க்கு தக்காய்க்கை பற்றி சொன்னார்களா? தோழர்களே, நீங்கள்லாம் அக்கல் மந்து அறிவாளிகள், அறிவின் சிகரங்கள் நீங்கள். என் சர்க்கார் படித்தவர்களை ரொம்ப மதிப்பாங்க, வெளிநாட்டில் வாழக்கூடியவரோடு ரொம்ப மதிப்பாங்க. காரணம், அவங்க சீக்கிரம் இந்த இல்மை கிரகிச்சு கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படிதான் நீங்கள் பேசுகிறீங்க, அப்படிதான் நீங்கள் நடக்கிறீங்க. என் சர்க்கார் சொல் ஒரு போதும் பொய்யாவாது. அவர்கள சத்தியமான அல்லாஹ் இருக்கிறான், அவங்க சொல் ஹக்கு ஹக்கு தான். 28 வருஷத்துக்கு முந்தி எனக்கு சொன்னார்கள், நான் சர்க்காருடைய தர்பாரில் போய் ருஜுவான சையதி முர்ஷதி, ஒன்றும் இல்லாதவன், பாவிகள்லேயே ரொம்ப மோசமானது. உங்கள் சில்சிலா ஃபைசியாவிலே என்ன மாதிரி பாவி யாரும் இல்லை. இன்று கூட்டம் திரளாக இருக்கிறார்கள். எனக்கு மகரிக்கு பின்னால் பேச சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசுறது, ஏது பேசுறது? எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் செய்தால் நாம் உங்களுக்கு தான் பேர் புகழ். ஹம் பனே தோ சாக்கி துமாரா ஈ நாம் ஹே, எப்படி சொல்கிறார் பாருங்க, முடியுது. அப்படி நாங்கள் ஆயிட்டோம். மக்கள் கேட்டு பயான சொக்கிற அளவுக்கு இந்த பேச்சு கேட்டு அவங்க
மக்கள் ஆயிடுவார்களே. ஆனால் யார் இவர் இப்படி பேசுகிறாரு என்று சொல்வார்களே. ஆனால் அம்பனேதோ சாக்கி துமராகே நாமே, அப்படி நாங்கள் பேச்சுக்கு புகழுக்கு ஆளாகி விடுமையானால் நீங்கள் தான் காரணம். பனோ நான் பனோ, என்ன ஆக்குங்க, ஆக்காத போங்க, எனக்கு உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. இக்தியாரியே, உங்களுடைய சுதந்திரம், உங்களுக்கு ஃபுல் ரைட் இருக்கு. என்ன ஆக்கணும் என்ன சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. मैं जी रहा हूं तुम्हारा दामन का सहारा ने कर, உங்க தாமனை பிடிச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற எனக்கு வாழ்க்கை முகாந்திரமே இல்லை. இப்படியெல்லாம் அவங்கள குஷாமதி செய்யணும். காஜா முஹைனுddin சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதினார்கள். உஸ்மான் ஹருன் அவங்க ஷேக், அவங்க கடிதம் எழுதினார்கள் ஹாஜா முஹைன் சிஸ்தி. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க 900 வருஷமா. என்ன அதமான தபால், என்ன மரியாதையான தபால். அதெல்லாம் பீரி முறிதில் மிக உச்சமாட்ட அமல் ஆதாப், பா அதப் பா நசீப், பே அதப் மே நசீப். பார்த்தீங்களா, இப்லிஸ் எவ்வளவோ இல்மு வச்சிருந்தான், பே அதப் செய்தான், பே நசீபானான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இல்மும் இல்லை, அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை கேட்டு திருப்பி சொன்னார்கள். பா அதபா இருந்தார்கள், நபியாக ஆயிட்டார்கள். அதபுக்கு கிடைச்ச பரிசு ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம், பே அதபுக்கு கிடைச்ச பரிசு இப்லிஸுக்கு லானத்துல்லாஹி அலைஹி. ரொம்ப அதபு ரொம்ப தேவை இல்லைங்களா? நபியே ஹபீபே, உங்களுடைய குரலுக்கு மேலே உயர்த்தி பேசுவார்களே ஆனால் உங்கள் தோழர்கள் சஹாபாக்கள் அவங்களுடைய முன் சென்ற நன்மைகளை ஹலாக்காக்கிடுவேன். பார்த்தீங்களா, ஜினா செஞ்சால் ஹத்து தான் அடிக்கலாம், கல் குடித்தா அதுக்கு உண்டான தண்டனை தான், திருநா கை எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் உங்கள் பேச்சுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு உங்கள் தோழர் சத்தமாக பேசுவார்களே ஆனால் அவங்களுடைய முன் சென்ற அமல்கள் ஹஜ்ஜு, உம்ரா, நோம்பு, தராவி, நமாஸ் எல்லாம் பர்பாதுன்ட்டான். பார்த்தீங்களா, குர்ஆன்ல என்ன சொல்லிட்டான் பாருங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்க தோழர்களுக்கு காபாவில் தஸ்பியாத்துகள் சொல்லிக்கொண்டே தம்லியாத்தை சொல்லிக்கொண்டே போவார்கள். மதீனா தர்பாரில் அமைதியாக போவார்கள். அமைதி மேவும் மதீனா அனிஃபா பாண்டார். எத்தனை ஜனங்கள் அங்கே அத்தனை பேரை வர்றாங்க, காபாவில் வந்தவங்க தான். காரணம் அந்த குரலை உயர்த்திடக்கூடாது. தண்டனை பார்த்தீங்களா, நம்முடைய நல்ல அமலெல்லாம் அழிச்சிடுவேங்கிறான்ல, வேறு எதுக்கும் அந்த தண்டனை இல்லை. அப்போது நபியுடைய சத்தத்துக்கு மேல் நம்ம சத்தம் பேசலாமா? கூடாது. அதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு வர்றோம். இந்த ஆதாபுகள் நம்ம யார் சொல்லி தருவா? மஸ்கட்டில் சலாஹுதீன்ற முரீத் எங்கிட்ட சொன்னார், என்னுடைய மகன் 3வது மகன் ரொம்ப சேட்டை பண்ணுறார். நான் சொன்ன ஒன்றும் செய்யாதீங்க, அல்லாஹ் நற்கிருபை செய்ன்னு சொல்லுங்க, பொறுமையை கூடுன்னு கேட்டுறாதீங்க சலாஹுத்தீன். அப்படி கேட்டால் உங்களால் தாங்க முடியாத முசிபத்து அந்த பையனுக்கு வந்துடும். நம்ம எப்போ பொறுமை கேட்போம்? நஷ்டம் கஷ்டம் வந்துடும். இன்னா லில்லாஹி சொல்கிறோம், பிறகு என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் உங்களுக்கு சபரு ஜமீல கொடு அந்த குடும்பத்தாருக்கு. அப்போ அவங்க திருப்பி என்கிட்ட சொல்லும்போது
இதெல்லாம் யார் சொல்லி தருவா சர்க்கார் உங்களை தவிர? படித்தோம், பட்டம் வாங்கணும், வேலை தேடணும், சம்பாதிச்சோம், வீடு வாசல் வாங்கிட்டு இருக்கிறோம். பொறுமையை கூடும் துவா கேட்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுது எனக்கு எவ்வளோ பெரிய பிரயோஜனம் என்று உணர்ச்சி வசமாக மஸ்கட் சலாவுதீன் சுபீரி சொல்லி காமித்தார்கள். தொடர்க என் சர்க்கார் 28 வருஷத்துக்கு முந்தி 3 பேர் நாங்கள் இருக்கிறோம். அப்போ சொல்கிறாங்க, என்னை பார்த்து சொல்கிறாங்க, சுப்ரிஷா நான் உங்களை ஷிர்க்க விட்டு காப்பாற்றிட்டேன், நீங்கள் எனக்கு ஷிர்க் வைக்காது. ரொம்ப நாள் எனக்கு விளங்கலை. ஒரு சமயம் நான் முராக்காபால அனா ஷேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் தான் ஷேக்குண்டு, அது ஷிர்க்காக இருக்குமா? எந்த வகையான இதை சொல்கிறாங்க யோசனை பண்ணி பார்த்தேன். அன்று தர்பாரில் போய் நான் பேச போகும்போது அதனுடைய உண்மை அப்படியே வெளியே வந்துச்சு. நான் இருக்கும்போது எந்த ஷேக் வந்தாலும் நீ போய் பார்க்காதே, என்னோட பீர்பாய்களாக இருந்தாலும் சரி, நான் மறைஞ்சு மன்னரைக்கு போனாலும் நீ போகாது. அது எனக்கு நீ செய்யக்கூடிய ஒரு பெரிய இழிவு, அது கேவலம். அது பேசி தொண்டை காஞ்சி போச்சு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இவங்க பேசக்கூடாது அளவுக்கு சொல்ல நான் பேசி, அதில் நீங்கள்லாம் ஆளும் பெருங்குடி மக்கள் இல்லை, ரொம்ப உங்களுக்கு விளக்கி ஆழமாக சொல்லி வார்த்தையில் உச்சரிப்பையும் கற்றுக் கொடுத்து அதுக்கு கருத்துக்களை சொல்லி இப்படி பேசுங்க என்றெல்லாம் நான் சொல்லும்போது எவ்வளோ நான் சிரமப்பட்டிருப்பேன். பிறகு நீங்கள் சில இல்மு தெரியலே என்று போறீங்களா? எந்த ஷேக்கும் இதுவரையிலும் முறிவுகளை விட்டு துனியா விட்டு போனதே இல்லை. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. நபி அவங்க ஸல்லல்லாஹு சொல்லணும், அல்லாஹ் சொன்னால் நபியை உங்கள் உம்மத்து பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ தான் அவங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹை கொடுத்தாங்க. உங்கள் உம்மத்து பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் சொல்லாத வரையில் அவர்கள் ரூஹை கொடுக்கல. அது முன்னுதாரணமாக. அப்போ உங்கள் முரீதுகள் பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கிட்டா என்ன செய்யணும் அதை குர்ஆனில் சொல்கிறான். நபிய ஹபீபு உங்களுக்கு பிறகு நான் இவர்களை சும்மா விட மாட்டேன், பிரட்டி உருட்டி எடுத்துடுவேன். ஆனால் அவர்கள் இஸ்திக்ஃபார், நீங்கள் சொன்ன பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இருப்பார்களே, நீங்கள் வசீஃபா சொன்னீங்களே அது செய்து கொண்டிருப்பார்கள், அதுவரை நான் அவளை தண்டிக்க மாட்டேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற நபியை பார்த்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன். நீ தினாம சுத்துனா வசீஃபா ஓதாத இஸ்திக்ஃபார் ஓதாத சுத்திட்டு இருந்தா எப்படி அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வான்? ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீ செஞ்சாலும் போதும், இன்னொரு ஷேக்கிட்ட நீ போயிடாது. காரணம் என்ன? ஒரு ஷேக் ஒரு முரீது ஆழம் பார்ப்பார்கள், அவரை கவனிப்பார்கள். அவர்னா ஜபரூத்தா, அவர் லாஹூத்தா, அவர் மலக்கூத்தா, எந்த ஸ்டேஜில் வந்திருக்காருன்னு ஷேக் அல்லாட்ட கேட்கும்போது அல்லாஹ் அவரை சொல்லுவான், இவர் ஜபரூத்தில் இருக்கிறார். நீ இன்னொரு ஷேக்கிட்ட நீ போவையானால் அந்த ஷேக் உன் ஷேக்குடைய உயர்வாக இருந்தாலும் சரி, அவரால் அந்த மக்காமை கண்டுபிடிக்க முடியாது. இவர் மலக்கூத்தா ஜபரூத்தா லாஹூத்தா என்று அவர் அறிய முடியாது. உனக்கு வேண்டுமானால் துவா செய்யலாம், அவ்வளோதான்.
மற்றவனுக்கு எந்த இல்ம்களையும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டார். நீ எந்த ஹாலில் இருக்கிறன்னு ஒரு ஷேக்குக்கு தானே தெரியும். எங்க தகப்பனார் 4 மனைவியை கட்டினாங்க. 1 by 1 1 by 1. எங்க அம்மா 3வது, 3rd wife. எல்லாருக்கும் பிள்ளை பிரிச்சு வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. எங்க பாபா எப்போ பார்த்தாலும் எங்க அம்மாவை சொல்லுவாங்க, உங்க அம்மா மாதிரி எந்த மனைவி இல்லைப்பா. நான் கவலையோடு வந்த அவளுங்க இன்னும் எனக்கு கவலையை உண்டாக்குவாளுங்க. அப்படியே சாப்பிடாமே படுத்துருவேன். உங்கள் அம்மா வந்தவொடனே தொப்பியை கழட்டி துண்டு எடுத்து தலையில், மொட்டை தலை நல்லா தொடச்சி விசிறி வீசி, ஃபேன் கிடையாது, வாங்க எங்கே ராஜா நீங்கள் எப்போ போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் என் கவலை மறந்து நான் சாப்பிடுவேன். என் முகம் அறிஞ்சில் அவன் நடப்பாள். கவலை வந்திருக்கிறாங்களே, சந்தோஷமாக வந்திருக்கிறாங்களே, கூறி அறிந்து உங்கள் அம்மா நடப்பாள். 4 மனைவியில் அவளைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். 3 மனைவி நினப்பு வரல. மஜாசில் பார்த்தீங்களா? இது சிற்றின்பம் தானுங்களேங்க. அதில் தானே சுலூக்கு. பேரின்பம் என்ன? அல்லாஹு அக்பர். உன்னை எப்படியெல்லாம் உன் சர்க்கார் தர்பியத் பண்ணிப்பாங்க, எப்படிலாம் உனக்கு இந்த இல்மை திணிச்சிருப்பாங்க. 4 ஆலிம்கள் உன்னை மட்டம் தட்டக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை ஜாஹிலை எப்படி கராமத்தை இஸ்மி உன்னை எப்படி ஆக்குறாங்க? நீ ஜாஹிலா இருக்கிற. சுல்தான் அஹமத் கபீர், அல்லாஹு அக்பர், பெரிய ஷேக், அவங்ககிட்ட ஒரு பெண் கிதுமத்து செஞ்சுட்டு இருந்தா. எச்ச துப்புவாங்க, வெத்தலை பார்க்கலாம் துப்பி விடுவாங்க. அதை கழுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த அம்மையார் போய் அப்படியே குடிச்சுடுவாங்க. பார்த்து கேட்டாங்க, என்ன எப்படி செய்றியே? நான் துப்புனதாச்சு. எஜமானே, உங்கள் நாவல அல்லாஹ் ரசூலை பற்றி வேறு பேச்சு வந்ததே இல்லையே, அதனால் நான் அதை குடிச்சேன்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு சொல்கிறாங்க, அன்பர்களே, எந்த ஷேக்கோ முந்தி அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. உனக்கு நல்ல நசீப் இருந்தால் நீ சபர் செஞ்சுக்குவே, அவங்க சொல்ல போகிறது அல்ல. மறுநாள் சொன்னாங்க, அந்த அம்மையாரை பார்த்து, இங்கே வா, இங்கே ஒரு திரையை கட்டு. என்கிட்ட வர்றாங்க 100கணக்கான பேர், பேய் பிசாசு சூனியம் செவனை வர்றாங்க. நான் ஓதி ஊதுறேன், உனக்கு தெரியும். இப்போ ஏன் எச்சவனுடைய ஓத்தில் சேர்ந்து போச்சு, உன் பிளட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நீ அவங்கள பார்த்து ஃபூ அப்படின்னு ஊது. எல்லாரும் சிஃபா கிடச்சிச்சு. சர்க்கார் இஃபா ஆண்டவங்களுடைய கூய்க்கா கிடச்சிச்சு எல்லாத்துக்கும். இப்படி ஆகும்னு அந்த அம்மா குடிச்சாளா? இல்லை, முபாரக். அதுக்கு பேர் முபாரக். அது எங்கே கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு வசதி. ஒரு மூமின் எச்சை இன்னொரு மூமினுக்கு ஷிஃபா, ஹதீஸ் இல்லையா? சாதாரண மூமினுடைய எச்சை இது என்ன ஆவது? ஒரு சஹாபி பெண் நபியுடைய பீஷாப்பை அப்படியே குடிச்சிட்டாங்க. எந்த இதை தீண்டாது உனக்கு, உனக்கு நரகம் ஹராம்ட்டான். எத்தனையோ இஷ்கி மசாயில்கள். இதையெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு உங்களை நிலையாக்கி, ஜோ தேக்தா தக்தா தக்தா, பார்க்குற ஆளு சப்பு கொட்டுறான். இவரா பேசுறாரு? இவர் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவர் தானே. இன்னைக்கு வச்சகன் வாங்காம நம்ம பார்க்கிறோமே, அந்த அளவுக்கு பேசுறாரு என்று உன்னை சொல்ற அளவுக்கு நான் ஆக்கிட்டு அல்லாட்ட போய்க்கிறேன். பிறகு எனக்கு ஷிர்கா இன்னொரு சேர்க்கிட்டு நீ போற.
எத்தனை பேர் போய் சொத்தை இழந்துட்டாங்க. நான் இன்னைக்கு லால்பேட்டில் சொல்லிட்டேன். என் ஷேக் சொன்னா, जो आया रोकना नहीं, जो नहीं आया लाना नहीं. ஊர்களில் பேசும்போது எது வந்துச்சோ அதை நிறுத்தாத, பேசிடு. எது வரலையோ அதை கொண்டு வந்து பேசாது. ஜோ ஆயா பேசிடு. சபையில் உள்ளவனுடைய இதாயத்து கிடைக்கும். பேசிட்டான். நீங்கள் நான் யார் யாரெல்லாம் இந்த கதியாக போனீங்க, எப்படிலாம் உங்கள் துவா செஞ்சு என்ன மாதிரிலாம் நீங்கள் ஊடுவாங்க, எப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்க. இப்போ நீங்கள் எங்கேயோ, உங்கள் பிள்ளை எங்கேயோ, ஊடு வாசல் என்ன எங்கே போச்சு? எப்படியாப்பட்ட ஷேக் அவங்க? உன்னுடைய கவனம் என்ன காரணம் உனக்கு மசாலா தெரியல. அதாவது அப்படி நம்ம போகக்கூடாது என்ற மசாயில் உனக்கு தெரியல. எங்கள் சர்க்கார் உடம்பு சரியாமல் இல்லாமல் சுமார் 2 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி அந்த நிலையை பார்த்து கவலைப்பட்டு கலிமி ஷாஹ்பலா அப்போ ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போனோம். பார்த்த உடனே கியூ இதர் ஆயே, நீங்களாம் ஏங்க வந்தீங்க? என் மக்காமை விட உன் ஷேக் மக்கான் ஊஞ்சா. நல்ல கவனிங்க, சிங்கப்பூர் மலேசியா முடியுது கிடையாது. நான் லால்பேட்டில் சொல்ல மறந்துட்டேன். உயர்ந்த அந்தஸ்துள்ள அவங்க நான் துவா செய்கிறேன்னு சொல்லலை. தேரா பீர் ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க. தொண்டையில் ஒரு கம்பியை விட்டு ஆன்னு கத்துறாங்க. 18 தடவை கொடுக்குறாங்க. அது நீ அதை நினச்சி உன் ஷேக்குக்கு துன்பம் நினைக்கிறியா? பிலாலுக்கு கொடுத்தான்களே, சட்டையை கழட்டி சுடுமணல்ல போட்டு பாறாங்கல்ல மேலே வச்சு சவுக்கால் அடுத்தாங்களே, அஹதி என்று சொல்லல. உங்கள்கிட்ட ஆதியத்து தாலீம் இல்லை. एक जात अस्तमाल बिला एतबार अरवा वजूद इल्म नूर शोध ஒண்ணுமே கிடையாது. அகதியத்தில் நீ பேசுறது எதுவும் இல்லை, கிடையாது. அப்படி ஒரு மக்காம அல்லாஹ் பற்றி சொல்றோமே, எங்களை காப்பாத்துறாங்க. எங்க எங்க கல்பு அவங்க பக்கம் திரும்பிடுமோ? பார்த்தீங்களா? அப்படி சேர்க்கணும். வந்தா சரி, நீ சேர்த்துக்காதே, உனக்கு பரக்கத்து வராது, வாழ்க்கையில் நீ மாட்டிக்குவே. காரணம் அந்த ஷேக்கு காமிலா இருந்தால் உன்னை அல்லாஹ் பிடிச்சிடுவான். எப்படி நீ பையத்து கொடுத்து எப்படி உன் தர்பாரில் நீ வச்சிருந்த? அப்படி கொஸ்டின் இருக்கு. இதையெல்லாம் சேர்த்து பெரியோர்கள் இஷாரா கினாயா ஜாடையாக பேசுறாங்க. சுபுருஷா, எனக்கு சிறுக்கு வைக்காது, உன்னை நான் சிறுக்க விட்டு காப்பாற்றிட்டேன். அது என்ன? அது அதை தான் நான் 1 மணி நேரம் பேசினேன். நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஹயாத்தில் சரி, மறைஞ்ச பிறகு சரி, யார்கிட்ட போகக்கூடாது, போனால் தப்பாயிடும். ஏன்னா அங்கே மக்ஷர் மைதானத்தில் முரீது வாங்காதவன் நாகூர் பாதுஷா தர்காவுக்கு வந்திருப்பான், அவங்கள கொண்டாட வந்திருப்பான், வேற அவங்களுடைய அவசியப்பாலாம் ஓதிருக்க மாட்டான். பாதுஷா நாயகன் வரும்போது அவன்லாம் வந்துடுவான். ஹபீப்னு தர்காவில் யார் யார் போனாங்களோ அவங்களாம் கூட வந்துடுவாங்க. அப்போ நீ இங்கே ரெட்டை வேடம் போட்டு இல்முக்காக கேவலம் அந்த இல்மு உனக்கு கிடைக்காது. எந்த ஷேக்கிட்ட போலான முடியாது. ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தௌராத்தை பார்க்குறாங்க, மூசா நபி கிதாபு. உமரே, என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அதை மூடுங்க. அதை இப்போ மூசா இருந்தால் என்னை பின்பற்றுவார். மசாலா பார்த்தீங்களா? சிங்கப்பூரியன்களே, மலேசியன்களே, ஓமான் வாசிகளே, துபாய் வாசிகளே,
தமிழ்நாடுகாரர்களே, ஆண்களே, பெண்களே, இந்த ஹதீஸ் பார்த்தீங்களா? நீங்கள் கேட்டீங்களா? உமர் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்த கிதாப், அதையே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மூசா ஹயாத்தா இருந்தால் உமரே அவங்க என் பின்னால் வரணும். ஏன் உம்மத்தில் ஒரு உம்மத்தா இருப்பாங்க, அவங்க நபியா இருக்க முடியாது. அங்கே வருது மசலா. அங்கேருந்து சூஃபியாக்கள் எடுக்கிறாங்க. போயிடாது. உன்னை பார்த்தா அவங்க விளங்கிக்குவாங்க. நீ அப்படியே தாதா சர்க்கார்கிட்ட போனாலும் அவங்க பார்ப்பாங்க. நீ யாரும் முடியும்னு கேட்பாங்க. என்ன முடியும்? ஏங்க வந்து உங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. தப்பு இல்லை. எப்படி பேத்திய பாட்டனார் கட்டி கொள்வாரா? மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இல்லையே. அப்படி பரிசுத்தமான ஒரு தரீகா குர்ஆன் ஹதீஸில் நியமிக்கப்பட்ட தரீகா. உலகில் எங்கும் இந்த தரீகா இல்லை சொல்லி காமிச்சாங்க. முரீதுகள் யாரோ ஒருத்தர் பேசினாங்க. அல்லாஹ் இலான்னு யாருமே சொல்லித்தரலையே. அல்லாஹ் பேர் இருக்கு, இலான் இருக்கு. லா இலா இல்லான்னு இலாண்டா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், வணங்கத்திற்கு உரியவன், லாப நஷ்டம் தரக்கூடியவன், சிஃபாத்துக்களுக்கு சொந்தக்காரன், உஜூதுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு இந்த இலாவுக்கு யாருமே சொல்லித்தரலையே. அப்படி ஒரு சாதா ஆள் பேசினார். கேட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொல்லிட்டார் அவர்? இலாவுக்கு அர்த்தம் யார் சொன்னான்? பெரிய பெரிய ஆலிம் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாமல் தவித்தார்கள். 100 கைப்பிடிச்சு விளங்கினார்கள். பெரிய பெரிய டங்காலிங்கள்லாம் இலாவுக்கு அர்த்தம் தெரியாது. நபி அவர்களுக்கு 12 வருஷம் ஆச்சு என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு கலிமாவை விளக்கத்துக்கு நம்ம கதி என்ன? ஏதோ நம்மளுக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சு முக்தசரா ஷார்ட்டாக சொல்ல வச்சு அதை என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த தேவையை நமக்கு பூர்த்தியாக்கி தந்துக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ். அந்த மசாலாவை நான் நேற்று 28 வருஷத்துக்கு முந்தி சொன்னதே நான் சொன்னேன். நான் யாரையும் கவலைப்படலை. ரொம்ப பேர் அப்படி போகிறாங்க, வந்து சொன்னாங்க, இப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்து போ வா யார் வானாங்கிறா? நீ போகலாமா? அங்கே உன் மனைவி கனவுல உன் தம்பி வரலாமா? எப்படி கூடாது? நீல வரணும் அண்ணன் மாப்பிள்ளை தம்பி வரலாம். எப்படி உன் சிந்தனை வேற ஆள் வரலாம்? உன் ஜிஸ்மு, உன் கல்பு, உன் சிறு, ஒரு ரூஹு எல்லாத்தையும் கொடுத்தே சர்க்கார்ட்டு. பிறகு யார் வரணும் கனவுல? ஷேக்கு தான் வரும். வேறு யார் வந்தாலும் கூடாது, கூட வரக்கூடாது, வர மாட்டார்கள் நீ பத்தியமாக இருந்தால். எவ்வளோ இல்மு, எவ்வளோ இருப்பார். என்ன அது மட்டுமா போச்சு? 5 ரூபா அதிகம் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாத ஆட்களாக இருந்தீங்க நீங்கள். எனக்கு தெரியும். உங்களை துவா செஞ்சு சிங்கப்பூருக்கு போக வச்சாங்க, உங்களுக்கு சிட்டிசன் வாங்கி கொடுத்தாங்க, உங்கள் தொழிலை அபிவிருத்தி ஆக்கினாங்க. இவ்வளோ செஞ்சு உங்களை உச்சக்கட்டத்தில் கொண்டாந்து வச்சாங்க. இப்போ நீ எங்கே போகிற? என்ன காரணம் அங்கே போகிறது? கிராஸ் ஆகாதா? தசவரில் கூட வரக்கூடாது. எங்கள் தகப்பனார் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பீரியடில் வெள்ளக்காரன் காலத்தில் 2 பேரும் யூரோப்பியன், வெள்ளக்காரி வெள்ளக்காரன், குழந்தை கண்ட கரையன்னு கிடக்குது. அவன் தலாக் சொல்வேன்ட்டான். இவன் இல்லை உனக்கு தான் நான் பேரம் கேட்குறான். கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் தஜ்ஜெல்லாம் எவ்வளோ தக்குவாதாரியாக இருக்கா பாருங்க. அவன் ஈகனோ யஹூதியோ நசராவோ டோன்ட் கேர். உடனே அவன் அவங்க வீட்டுக்கு வந்தான்.
வந்து பார்க்குறான், அந்த ரூமில் ஒரு பெரிய கருப்பனுடைய படம் இருக்கு. ஜினா இல்லை. நீ சேரும் போது உன் மனைவி அவனை பார்த்தா, பார்த்தீங்களா, ஹியாலி ஜினா, ஹியாலி ஜஹனி, வார்த்தையே தெரியாது உனக்கு. ஜஹனின்னா என்ன? நான் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹியாலி ஜினா, ரெண்டு பேரும் ஹலாலில் இருந்தாங்க, ஆனால் ஜினா குற்றம் அல்லாஹ் எழுதுறான். எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் சேர்ந்தது நீனும் மனைவி, நினைச்சது வேற ஒத்தனை, அவ வேற ஒத்திய, என்ன கத்தியா? ஹியாலி ஜினா இல்லை இது. இதுக்கு என்ன தண்டனை? ஒத்த கூட தப்ப மாட்டான், எல்லா தலையை வைக்க வேண்டியதுதான். இப்படி ஜினா செஞ்சா அதுக்கு அப்படி தண்டனை இஸ்லாம் கொடுக்கல, குரான் அப்படி கொடுக்கல. அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் உன் கண்ணில் குடி இருக்கணும் சட்டா சொல்லுவாங்க. காக்கா என்ன அப்படியே முழுங்கிடுங்க. பார்த்தீங்களா எப்படி ஷேக்கை நான் முழுங்க முடியும்? அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. இன்னும் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வரல. அப்படியே முழுங்கின. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் பேசுனாலும் சுபிர்ஷா பேச ஏன் மேலே வருது? ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெரிய எழுத்தாளர் அந்த காலத்தில், அவங்க மலேசியாவில், நான் என்னை பாராட்டுன்னு சொன்னேன்னா எப்படி அர்த்தம் அது? அந்த பேச்சு வரும்போது அந்த வேகத்தில் சொல்ல வேணாமா? அப்படி சொன்னால் தானே அது ஒரு கிரிப்பு ஏற்படும். அதனால் ஷேக் அவங்க தான் எல்லாமே உனக்கு முடிஞ்சு போச்சு. துன்யாவில், கபரில், மஹ்ஷரில், அசரில், சொர்க்கத்தில் அவங்க தான். வேறு யாரும் வர முடியாது. அந்த ஷிர்கை செய்யாதீங்கன்னு என்கிட்ட சர்க்கார் 28 வருஷத்துக்கு முந்தி சொன்னாங்க. இந்த வருஷத்தில் உருசில் நான் அதை பேசினேன். அன்பர்களே, நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் பெரும்பாலும் வாழ்கிறீங்க. இந்த இல்மு உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக தருது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா இக்பால் மஸ்கட் சொல்கிறாங்க, என் மருமகளுக்கு பித்தப்பைக்கல் ஆபரேஷன் சர்க்கார் மதராஸ் அகமது அலி டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. 1வது நல்லா வருவாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் வார்த்தை. அல்லாஹ் அந்த சொல்ல கபூலாகி நல்லா கூட சேர்த்துருவான். எத்தனை 1000 சம்பவங்கள்லாம் சொல்லலாம் உங்களுக்கு முன்னால். அதனால் நீங்களே இந்த ஒரு சில ஒரு படிப்பினை நீங்களும் படிச்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கே சொன்னதை நான் கவலைப்பட்டேன். இது விளங்கினார் இதெல்லாம் இங்கே பேசுகிறத பார்த்தா எல்லாமே விளங்கிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய காரணம் துவா கேட்டு பேசுகிறேன். விளங்காததெல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளங்கி தந்து கொண்டிருக்கிறான். அது அவனோட பெரிய ஃபதல். அது ஷேக்குடைய துவா, தவஜ்ஜு. அது அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, நீங்கள் பேச இருக்கிறீர்கள், பேசுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், ரஹமத் செய்வான். உங்களுக்கு அல்லாஹ் இல்மு இர்ஃபானே கொடுப்பான். மாரிஃபா வேறு, இர்ஃபான் வேறு. ரெண்டையுமே அல்லாஹ் உங்களுக்கு தந்து உங்களை அலங்கரிப்பானாக. ஷேக்கு துவா செய்யுங்க. கையிலையும் இன்றைக்கி பெரிய வெள்ள ஒரு கட்டு போட்டிருக்கிறேன், கால்லையும் ஒரு கட்டு போட்டிருக்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் பரக்கத் செய்வான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.